வெல்கம் டு கேகே இங்கிலீஷ் மீடியம். இன்னைக்கு கிராமர் செக்ஷன் பார்க்க போறோம். இந்த கிராமர் செக்ஷன்ல அதுவும் சிங்குலர் ப்ளூரல் ஒருமை பன்மை இதை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்லயே நம்ம நவுன் நடத்தியிருக்கோம். கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ல கவுண்டபிள் நவுன் அன்கவுண்டபிள் நவுனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதில் இந்த சிங்குலர் ப்ளூரலை நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இந்த சிங்குலர் ப்ளூரலை ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். 15 ரூல்ஸ் இருக்குது. அந்த 15 ரூல்ஸு என்னென்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிராமர் செக்ஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சிங்குலர் நம்பர் கவுண்டபிள் நவுனில் நம்ம சொல்லியிருந்தோம் சிங்குலர் நம்பர் ப்ளூரல் நம்பர். அதோட சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். சிங்குலர் நம்பர் எனி நவுன் தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒன்லி ஒன் பர்சன் ஆர் திங்ஸ் இஸ் செட் டு பி இன் தி சிங்குலர் நம்பர். எக்ஸாம்பிள், எ டாக், எ கேட், எ பென், எ ஹவுஸ். இப்படி சொல்லும்போது ஒருமையில் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்துமே ஒரு பர்சனாக இருக்கட்டும் திங்ஸாக இருக்கட்டும் ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை. ப்ளூரல் ஃபார்ம் பன்மை பல பொருட்களை குறிப்பது. A noun that stands for more than one person or things is said to be in the plural number. Example, pens, houses, cats, டாக்ஸ். இந்த மாதிரி ஒருமை கூட எஸ் போட்டு சொன்னால் அது பன்மையாக மாறிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிள் ரூல். இது என்ன ஒரு பெரிய பாடம் நடத்துறீங்களா அப்படின்னு யோசிக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு பெரிய கான்செப்ட், பெரிய சாப்டர். ஒருமையிலிருந்து பன்மை. நம்ம தமிழில் ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை, பல பொருட்களை குறிப்பது பன்மை. தமிழில் 2 எழுத்தை மட்டும் சேர்ப்பாங்க. ஒரு பொருளை சொல்லும்போது அது கூட கல் அந்த வார்த்தையை சேர்த்தாலே பன்மையாக மாறிடும். உதாரணத்துக்கு பூ, பூக்கள், வீடு, வீடுகள், நாய், நாய்கள். இப்படி சொல்லி வெறும் கல்லுன்ற வார்த்தையை சொன்னாலே அது பன்மையாக மாறிடும்னு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் கிடையாது. இதுக்கு 15 ரூல்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ரூல்ஸையும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கிராமர்ன்றது அடிப்படையிலேருந்து கற்றுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். அடிப்படையிலேருந்து சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வெர்பு, டென்ஸு இப்படி தான் சொல்லலை. ஃபஸ்ட்லேருந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, நவுனுன்னா என்ன, சிங்குலர் ப்ளூரல் சொல்கிறேன், ஜெண்டர்னா என்னன்னு சொல்கிறேன், சென்டென்ஸ், இது எல்லாமே நம்மளோட சேனலில் வீடியோவாக இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோவை போய் சேனலில் செக் பண்ணுங்கள். மீண்டும் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஒவ்வொரு ரூல்ஸாக பார்க்கலாம். சிங்குலர் ஃபார்மை ப்ளூரலாக எப்படியெல்லாம் மாற்றலாம் அப்படின்றதுக்கான ரூல் நம்பர் 1. த ப்ளூரல் ஆஃப் தி மெஜாரிட்டி ஆஃப் நவுன் is formed by adding s to the singular noun. சிங்குலர் அதாவது ஒருமையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே எஸ் என்ற எழுத்தை சேர்த்தா அது ப்ளூரலாக மாறிடும். இதுக்கு எக்ஸாம்பிள், கேர்ள், கேர்ள்ஸ், புக், புக்ஸ், பென், பென்ஸ், டேபிள், டேபிள்ஸ். ரூல் நம்பர் 2. Nouns ending in s, sh, ch, s or x form plural by adding es. அதாவது ஒருமையில் இருக்கக்கூடிய வார்த்தையில் கடைசி எழுத்துக்கள் s, sh, ch, x or z இந்த எழுத்துக்களில் முடிஞ்சிருந்தா அந்த வார்த்தைகளை இஎஸ் அப்படின்னு 2 எழுத்தை சேர்த்து ப்ளூரலாக மாற்றலாம். எக்ஸாம்பிள், பஸ், பஸ்ஸஸ், லஞ்ச், லஞ்சஸ், பாக்ஸ், பாக்ஸஸ். ரூல் நம்பர் 3.
nouns ending in y preceded by a consonant form plural by changing y into ies. அதாவது சிங்குலர் வார்த்தை ஒய்யில் முடிஞ்சிருந்தா அந்த ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட் வந்திருந்தா அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் லாரி லாரிஸ், சிட்டி சிட்டிஸ், இப்படி சேஞ்ச் பண்ணணும். ஃபோர்த் ரூல், nouns ending in y preceded by a vowel from plural by adding s. அதாவது ஒரு வார்த்தையில் கடைசி எழுத்து ஒய்யில் முடிஞ்சு ஒய்க்கு முன்னாடி வவ்வல் எழுத்துக்கள் இருந்தா அந்த வார்த்தைகளை நம்ம ஒய் கூட வெறும் எஸ் மட்டும் சேர்த்தா போதும், அது ப்ளூரலாக மாறும். எக்ஸாம்பிள் கீ கீஸ், பாய் பாய்ஸ். இதில் ஒய்யை எடுக்க வேண்டாம், வெறும் எஸ் மட்டும் சேர்க்கணும். கான்சனன்ட் இருந்தால் மட்டும்தான் ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரூல், noun ending in o preceded by a consonant form plural by adding es. அதாவது சிங்குலர் வார்த்தையில் கடைசி எழுத்து ஓவில் முடிஞ்சிருந்தா ஓவுக்கு முன்னாடி கான்சனன்ட் வேர்டு இருந்தா நம்ம இஎஸ் அப்படின்னு 2 லெட்டரை சேர்த்து ப்ளூரலா மாற்றலாம். இதுக்கு உதாரணம் டொமேட்டோ, ஓவுக்கு முன்னாடி டீன்ற எழுத்து இருக்கு, இது அப்படியே டொமேட்டோஸ், 2 ஓவுக்கு அடுத்து இஎஸ் சேர்த்துட்டோம். ஹீரோ ஹீரோஸ். இதுலயே எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கு. எல்லா கிராமர் செக்ஷன்லயும் எக்ஸப்ஷன் ஒன்று இருக்கு. எக்ஸப்ஷனை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். டைனமோ, எம்முக்கு பக்கத்தில் ஓ இருக்கு, அதாவது ஓவுக்கு முன்னாடி எம்ன்ற கான்சனன்ட் இருக்கிறதுனால நம்ம இஎஸ் சேர்க்கணுன்றது கிடையாது. இஎஸ் சேர்க்காம எஸ் மட்டும் சேர்க்கணும். இது எக்ஸப்ஷன் ரூல். டைனமோ டைனமோஸ். பியானோ பியானோஸ். பியானோவில் ஓவுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஆனால் பியானோஸ் அப்படின்னு சொல்லும்போது ஓவுக்கு அப்புறம் வெறும் எஸ் மட்டும் சேர்க்கணும். இது 2 வார்த்தைகளும் எக்ஸப்ஷன் கேஸ். இது வரலும் சிங்குலர் ப்ளூரலில் இருக்கிற 15 ரூல்ஸில் 5 ரூல்ஸை நம்ம பார்த்துருக்கோம். மீதி 10 ரூல்ஸை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஏன்னா அதிகமாக பார்த்தோம்னா உங்களுக்கு புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. நிறைய கற்றுக்கணுன்றது இல்லை, கொஞ்சமாக கற்றுக்கிட்டாலும் கரெக்டாக கற்றுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்.